இந்த சத்துணவு திட்டம் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு ஃபஸ்ட்டு மேன் டொனேஷன் வந்து சிவாஜி தான். ₹1,00,000. கொய்னா டேம் வந்து மகாராஷ்டிராவில் இடிஞ்சு போச்சு. அப்போ ஒய்பி சவான் தான் சிஎம். 11,00,000 இங்கேருந்து அனுப்பிச்சார். எந்த ஆண்டு அது? அது 60ஸ்லேயே 60களில். ஆமாம். அது மாதிரி சீனா போருக்கு அப்புறம் டென்னிஸ் கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில். அவர் முத எங்கேயோ விம்பிள்டன் எங்கேயோ போகும்போது அவர் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். இப்போ ₹250 பராசக்தியில் மாதம் சம்பளம் வாங்கிட்டு அப்போ தான் வந்திருக்காரு. எங்கே பாரிஸ் கார்னரில் ஏதோ ஒரு கிரவுண்டில் வந்து சகஸ்ரநாமம் டென்னிஸ் விளாண்டுருக்கார். அவரை பார்க்க போயிருக்கார். பார்க்கப்பட்டு அங்கே இவர் வந்திருக்கார். வந்தோடனே இந்த மாதிரி அவர் போகிறாருன்னு தான் பாக்கெட்டில் இருந்த அந்த ஒரு மாதம் சம்பளத்தை கொடுத்துட்டார். அதை அவர் சொல்லியிருக்கார். அன்னைக்கு அவர் கொடுத்தது தான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வாழ்க்கையில். இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி எஸ்டி சுந்தரம்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவர் வீடு ஏலத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறத இந்த கேவி சீனிவாசன்கிறவர் சிவாஜிகிட்ட சொல்லியிருக்கார். ரியாக்ஷனே காமிக்காமல் இருந்தாராம் சிவாஜி. இது கேவி சீனிவாசனை பேட்டி எடுக்கும்போது என்கிட்ட சொன்னது. அப்படியா இப்போதான் கேட்டிருக்காரு. 2 நாள் கழித்து கேவி சீனிவாசனை கூப்பிட்டு எஸ்டி சுந்தரம் வந்து எங்கள் அம்மா பார்க்கணுங்கிறாங்க, ரொம்ப நாளாச்சுன்னு, போய் எங்கள் அம்மாவை பார்க்க சொல்ல. இப்போ எஸ்டி சுந்தரம் போய் அம்மா என்னை பார்க்கணும், நீங்கள் அம்மாப்பா நல்லா இருக்கியாப்பா, ரொம்ப நாளாச்சு என்னை பார்த்துன்னு சொல்லிட்டு தலையணை அடியிலேருந்து ₹3000 எடுத்து இதை வச்சுக்கன்னு கொடுத்துருக்காரு. எண்ணி பார்த்தா 3000. அந்த 3000த்துக்கு தான் அவர் வீட்டை அடமானம் வச்சுருக்கார். ஓ, இது வந்து கேவி சீனிவாசன் என்ன சொன்னது. இதை பற்றி அவர் சிவாஜி ஒன்றும் பெரிய அலட்டிக்கிறதில்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தானமும் தர்மமும் தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே இருக்கணும், அதை வச்சுட்டு விளம்பரம் நான் தேட மாட்டேன். ஒரு தடவை புயல் அடித்தப்போ 1,00,000 பேருக்கு உணவு பொட்டலங்கள் கொடுத்துருக்காரு காமராஜர்கிட்ட. அப்புறம் 800 மூடை அரிசி கொடுத்துருக்காரு, பால் பவுடர் கொடுத்துருக்காரு. நேருகிட்ட எக்கச்சக்கம் இந்த சத்துணவு திட்டம் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு ஃபஸ்ட்டு மேன் டொனேஷன் வந்து சிவாஜி தான். ₹1,00,000.